அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது சுக்கிரன் துலாமில் ஆட்சியாக இருந்து மாளவியா யோகம் சில ராசிக்காரர்களுக்கு தருகிறார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதில் மாளவியா யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சுக்கிரனால் உருவாகக்கூடிய யோகம் மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகம் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு ராசி லக்னக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலன்கள் தரும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஜோதிடம் தொடர்பான ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நண்பர்களே. ஜோதிடத்தில் கிரக அமைப்புகளை பொறுத்து பல யோக பலன்கள் அமையும். அப்படி பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்கிறது சிறந்த யோகங்களாக கருதப்படுகிறது. சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த யோகங்களை கணிக்கிறார்கள். மாளவியா யோகம் எந்த கிரகத்தால் ஏற்படுகிறது என்றால் சுக்கிரன். எந்த கிரகத்தோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அசுரர்களோட குருவாக கருதப்படுகிற சுக்கராச்சாரியார் தான் சுக்கிரன் என அழைக்கப்படும் இந்த கிரகம். இவர் களத்திரக்காரகன் என்பார்கள். சுப கிரகமான இந்த சுக்கிரன் சுகத்தை அளிப்பவர். இவர் பலவித யோகத்தை அளிக்கக்கூடியவர். பூமியில் நாம் லௌகீக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து சுகங்களையும் இந்த சுக்கிரனை அடிப்படையாக வைத்து தான் கணிக்கப்படுகிறது ஜோதிடத்தில். ஆனால் மறுபுறம் சில கெடுதல்களையும் செய்யக்கூடியவராகவும் கருதப்படுகிறார். எந்த ஒரு சுப கிரகமும் வேறு ஒரு சமயம் வேறு ஒரு விதத்தில் சில கெடுதல்களையும் தரக்கூடியதாக அமைகிறது. ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியான இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். பொதுவாக சுக்கிரன் பலருக்கு பலம் பெற்றிருக்க மாட்டார். அதாவது சுக்கிரனுக்கு பகை கிரகமான சூரியனுக்கு அருகில் இருக்கிறது தான் எப்போவுமே சுக்கிரன். சூரியன் எங்கே இருக்குதோ அதுக்கு ரொம்ப அருகில் சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. அந்த மாதிரி பல நாட்களில் இந்த சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அஸ்தம நிலையை அடைந்து விடுவதாக கருதுவாங்க. அதோடு சுக்கிரன் இரு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் கொண்டவராக இருக்கிறதுனால லக்னத்துக்கு அடிப்படையாக பார்க்கும்போது ஏதாவது ஒரு வீடு, அதாவது ரிஷபமோ அல்லது துலாமோ 6-8க்கு உரியதாக கெடுதலை தரக்கூடியதாக வகையில் அமைந்துடும். அதனால் சில ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் கெடுதல் தரக்கூடியதாக அமைந்து விடுவார். ரிஷபம் மற்றும் துலாம் ஆகியவற்றை லக்னமாக கொண்டவர்களுக்கும் புதன் சனி ஆகியவை அதிபதி வீடுகளாக கொண்ட கன்னி மகரம் மற்றும் கும்பம் மிதுனம் போன்றவர்களுக்கு இந்த சுக்கிரன் சற்று நல்ல நிலையில் இருந்தால் சுபமான பலன்களை தரக்கூடியதாக இருப்பார். சுக்கிரன் மற்ற கிரகங்களோட சேர்ந்திருக்கக்கூடிய நிலையிலும் யோகங்களை தராவிட்டாலும் சுக்கிரன் கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் பஞ்சமகா புருஷ யோகங்களில் சிறந்த யோகங்களான இந்த மாளவியா யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறாரு. உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடமான துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் ரிஷப லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கும் 10 அல்லது 11 உச்சமாக இந்த மீனத்தில் உச்சமாக சுக்கிரன் இருக்கும் போதும் சிறப்பான யோகங்களை தருவார். கடகத்திற்கு துலாமில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஆட்சியாக இருக்கும்போதும், அதோட சிம்மத்திற்கு 10ஆம் இடத்துல, கன்னிக்கு 7ஆம் இடத்துலையும், துலாம் லக்னத்திலுக்கு விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலும் இருந்தாலும், அதே போல் தனுசுக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போதும், மகரத்திற்கு 10ஆம் இடத்துல துலாமில் இருக்கும்போதும், கும்பத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கும்போதும், 4ஆம் இடம் என்பது ரிஷபம், கும்பத்துக்கு 4ஆம் இடம் என்பது ரிஷபத்தில் இருக்கும்போதும் சிறப்பான விஷயங்களை தரக்கூடியதாக இருக்கார். மீன லக்னத்திற்கு லக்னத்தில் அமையும் போதும் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது இவைகள் தான் மாளவியா யோகம். இப்போ சுக்கிரன் துலாமுக்கு ரிஷபத்திற்கு ஆட்சி வீடாக இருக்கிறாரு. சுக்கிரன் மீனத்தில் உச்சமாக இருக்கிறாரு. இது அடிப்படையாக எல்லாருக்குமே தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் இது நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இப்படி பிரித்து தனியாக சில இடங்களில் நல்லதை செய்யக்கூடியதாகவும் சில இடங்களில் கெடுதல் செய்யக்கூடியதாகவும் சுக்கிரன் இருக்கிறார். அதாவது சுக்கிரன் தனது நட்பு கிரகங்களான புதன் சனி ராகு ஆகிய ஏதேனும் ஒரு கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கும் போது
அல்லது புதன் சனி ஆகியோரோட வீட்டில் இருக்கும்போது, சுக்கிரனம் இருக்கும்போது சிறப்பான சனி வீட்டில் கும்பத்திலேயோ அல்லது மகரத்திலேயோ சுக்கிரன் ஜாதகத்தில் இருக்கும்போதும், அது மட்டுமின்றி சுக்கிரன் மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ இருக்கும்போதும் சுபமான பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் திரிகோணஸ்தானத்தில், அதாவது 1, 5, 9 இந்த ஸ்தானத்தில் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்பில் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சிறப்பான பலன்களை தருவார். அதே சமயம் கேந்திரத்தில் உச்சம் பெற்று இருந்தால் 1, 4, 7, 10 இந்த விஷயங்களில் இந்த இடங்களில் உச்சம் பெற்று இருந்தால் சுப பலன்களை தந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தோஷத்தையும் தரக்கூடியதாக இருப்பார். அதனால் சில கெடு பலன்களை தந்தாலும் மிகுந்த நல்ல பலன்களையும் வழங்கக்கூடியவராக இந்த சுக்கிரன் இருக்கிறார். ஜாதகத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலோ அல்லது சுபகிரகங்கள் பார்வையின்றி பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்று இருந்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் உண்டாகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் பலமிழந்த நிலையில் செவ்வாய் அல்லது ராகு இந்த கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தால், பலம் இழந்த நிலையில் அப்படின்னா நீசத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறது நீச செவ்வாயோடு சேர்ந்து சுக்கிரன் கடகத்தில் இருந்தாலும், அல்லது சுக்கிரன் நீசம் அடைகிற வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி. இந்த மாதிரி கன்னியில் நீச சுக்கிரனோட செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் கெட்ட பெயர் ஏற்படும். சுக்கிரன் தரக்கூடிய சிறப்பான பலன்களை தரமாட்டார் அப்படின்னு பொதுவாக சொல்வதுண்டு. நம்ம ஏற்கனவே சுக்கிரனால் உருவாகிற மாளவியா யோகம் தற்போது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகம் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ நாம் போட்டிருக்கோம். தற்சமயம் கோச்சாரத்தில் சுக்கிரன் துலாத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு. இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகங்கள் தரக்கூடியது அப்படின்னு ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதுவும் நம்ம ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.